சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிறது முதல்வர் ஜோசப் விஜய் நடிப்பில் உருவாயிருக்கும் ஜனநாயகன் அப்படிங்கிற படம் தான். அவரோட இறுதி படம் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங்கா இருந்துச்சு. அதை தாண்டி படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னு பல இஷ்யூஸ் இந்த படத்தை சுத்தி இருந்துச்சு. அது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா மாறிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்த படம் இப்போ வெளியாயிருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை ஆந்திரா பார்டர்ல நம்ம போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அதனாலதான் ஸ்டூடியோல இல்லாம வெளியில இருந்து இந்த ரிவ்யூவை உங்களுக்கு பிரசன்ட் பண்றோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகணும். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பாத்திரலாம். ஜோசப் விஜய் ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு இந்த படத்துல புகுந்து விளையாடி இருக்காரு. டான்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், பாட் ஆகட்டும், எல்லாத்துலயுமே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எமோஷனல் சீன்ஸையும் நல்லது ஒரு எலிவேஷனா கொண்டு வந்திருக்காரு. முக்கியமா எமோஷனல் சீன்ஸ் அங்கங்க ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் டவுன் பிளே பண்ணி எழுதப்பட்டிருந்தாலும் விஜய் அவர்கள் அதை நடிக்கும் போது இன்னுமே கொஞ்சம் எமோஷன் நமக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் நல்லாவே வெளிப்பட்டிருக்கு. பட் ஆல்ரவுண்டா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்பட்டுருன்னு கேட்டால் அது இல்லை தான். ஸ்டில் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா அவரோட ஸ்ட்ராங்கான ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதுல புகுந்து விளையாடி இருக்காரு. அதுக்காகவே இந்த படத்தை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அவரோட ஃபேன்ஸ். படத்தோட மிக முக்கியமான ரோல்ல மமிதா பைஜு. இந்த படமே கிட்டத்தட்ட பகவந்த் கேசரியோட ரீமேக்னு பல விஷயங்கள் நம்ம முன்னாடியே ட்ரெண்ட்ல பார்த்ததுதான். அதோட சாராம்சம் தான் இந்த படத்துலயுமே இருக்கு. அதோட பேஸ் ஸ்டோரி எடுத்து தான் வேற ஒரு ஸ்டோரியும் டெவலப் பண்ணியிருக்காரு டைரக்டர் எச் வினோத். அதுல மமிதா பைஜுவோட கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவங்க அந்த கேரக்டரை நல்லா சிறப்பாக உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. எமோஷனல் சீன்ஸ்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸ்டன் காட்சிகளையும் டுவர்ட்ஸ் எண்ட் கிளைமேக்ஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிழல்கள் ரவி ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுமே ஓட்டு போட தயங்குறாங்க. ஏன்னா ஓட்டு போட போனா அவங்கள வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க, வெட்டிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு த்ரெட் இருக்கு. ஸோ அந்த கிராமத்துக்கு நிழல்கள் ரவி காவல் அதிகாரியா போறாரு. அவர் அந்த மக்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து பிளாஷ்பேக்கா நமக்கு இந்த என்டையர் படமுமே விரியுது. படத்துல என்ன சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா, கௌதம் மேனனோட பொண்ணுதான் மமிதா பைஜு. அவங்கள ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தளபதி வெற்றி கொண்டான் அவரோட கேரக்டர், அதாவது ஜோசப் விஜய் பிளே பண்ண அந்த கேரக்டர் வந்து தத்தெடுத்துறாங்க. சித்தப்பா மாதிரி அந்த பொண்ணை அவங்க வந்து வளர்த்துறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன ட்ராமா இருக்கு. சைல்டுஹுட் நடந்த ஒரு சம்பவம், அசம்பாவிதம் அவங்களுக்கு ஒரு பயத்தை ட்ரிகர் பண்ற ஒரு ஃபியர் ஃபோபியாவை கொடுத்துருது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனால அந்த ஃபியர் ஃபோபியானாலேயே அவங்க வந்து ஒரு வில்லனோட ட்ராப்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. வில்லன் பிளான் பண்ற ஒரு சதி திட்டத்துக்குள்ள இவங்களும் இழுக்கப்படுறாங்க. ஸோ மமிதா பைஜுவை காப்பாத்துறதுக்காக தளபதி வெற்றி கொண்டான் என்ன பண்ணாரு, அந்த வில்லன் இந்தியாவையே நாசம் பண்ற ஒரு பிளானோட வர ஒரு அஜெண்டாவோட இருக்கிறப்போ இந்தியாவையே தனி ஒரு ஆளா தளபதி வெற்றி கொண்டான் எப்படி காப்பாத்தினார் அப்படிங்கறதா இந்த ஜனநாயகன் படத்தோட ஒன்லைன். கதையோட நாயகின்னு சொல்ல முடியாம தளபதி வெற்றி கொண்டான ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரோல் தான். கிட்டத்தட்ட ஒரு டெம்ப்ளேட் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோலை இன்னுமே கொஞ்சம் மீட்டியா எழுதியிருக்கலாம். அதுக்கான ஸ்கோப்பும் படத்துல இருந்துச்சு. பட் அப்படி பண்ணாம விட்டது கொஞ்சம் ஏமாற்றம் தான். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். படத்தோட பிரதான வில்லன்களா பாபி தியோல் அண்ட் பிரகாஷ்ராஜ் சொல்லவே வேண்டாம். அவரோட யூஸ்வலான அந்த வில்லன் ரோலை நல்லா சிறப்பாக உள்வாங்கி சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வர ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்ல ஹெவியாவே இருந்துச்சு. நம்மளை ஹேட் பண்ண வைக்கணும், அவரு அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. பாபி தியோல் படம் ஃபுல்லா வர ஒரு முக்கியமான கேரக்டர், ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு கேரக்டர், அதை அவருமே சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஃபைட் காட்சிகள்ல அகைன் ஸ்டன்ட் சீக்வன்சஸ்க்கு அவர் கொடுத்துருக்க உழைப்பு நிச்சயமா பாராட்டத்தக்கது. அவரோட பிசிக்ல இருந்து பல விஷயங்கள் நமக்கு அச்சுறுத்தலா தான் தெரியுது. அந்த வில்லன் கேரக்டர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தாண்டி பிரியாமணி, நரேன், டிஜே அருணாசலம், நிழல்கள் ரவின்னு பல சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்துட்டு போறாங்க. எல்லாருக்குமே அங்கங்க ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சின்ன போர்ஷன்ல வர கௌதம் மேனன் ஓரளவு இம்ப்ரெஸ் பண்றாரு. எல்லாருக்குமே ஸ்கோப் இருந்தாலும் இன்னும் அந்த பல கேரக்டர்ஸ் வந்து முழுசா எழுதப்படாத இல்ல முழுசா உருவாக்கப்படாத ஒரு ஃபீல்டு தான் இருந்துச்சு. அங்கங்க வந்து ஒரு டைலாக் சொல்லிட்டு போற மாதிரி சில கேரக்டர்ஸும் வந்துட்டு போறாங்க. இது எல்லாத்துலயுமே இன்னும் ரைட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சிறப்பாகவே வெளிப்பட்டிருக்கும். படத்தோட ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அண்ட் சத்யன் சூரியனோட சினிமோட்டோகிராஃபி இன்னும் பல விஷயங்கள் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சிறப்பாகவே கிளிக் ஆயிருக்கு. அண்ட் முக்கியமா சாங் கோரியோகிராஃபில இருந்து ஸ்டன்ட் டீமுக்கு ஸ்பெஷலான ஒரு அப்ரிசியேஷன். ரெண்டு டீமுமே எக்ஸலண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களோட படத்துல என்னெல்லாம் இருக்கணுமோ, எந்த அளவு இருக்கணுமோ அதெல்லாம் சரியா கொண்டு வந்திருக்காங்க. அவுட்புட்ல இதெல்லாமே சிறப்பாக கிளிக் ஆனதுனால தான் பல காட்சிகள் எங்கேஜிங்கா மாறி இருக்கு. கிளைமேக்ஸ்ல டுவர்ட்ஸ் எண்ட் வர அந்த ஆர்சி வார்ஃபேர் சீன்ஸும் விஎஃப்எக்ஸ் லெவல்ல ஓரளவு சிறப்பான அவுட்புட் தான். இந்த கேன்வாஸுக்கு தேவையான அவுட்புட் தான் சொல்லலாம். இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம் தான். பட் இந்த ஒரு கமர்ஷியல் கேன்வாஸுக்கு இது ஓகேவான அவுட்புட்டா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மத கலவரங்கள் எப்படி உருவாக்கப்படுது, ஜாதிய பாகுபாடுகள் எப்படி வளர்த்தெடுக்கப்படுதுன்னு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காய் நகரத்துக்குள்ள ஒரு டீட்டெயிலான ஒரு ஸ்கெட்சோட செகண்ட் ஹாஃப்ல தெளிவா சொல்ற மாதிரி எடுத்து வந்திருக்காரு டைரக்டர் எச் வினோத். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபேன் சர்வீஸ்னா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவரோட மூட்ல அந்த சோஷியல் விஷயங்களை அங்கங்க அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அது ஓரளவு எஃபெக்டிவாகவே இருந்தது. அந்த இன்டென்ஷனுக்கும் பாராட்டுக்கள். அடுத்ததாக எவ்வளவு சுமாரான சீன்ஸாக இருந்தாலும், எவ்வளவு லாஜிக் இல்லாத சீன்ஸாக இருந்தாலும், எவ்வளவு
டெம்ப்ளேட்டான ஒரு டைலாக் உள்ள சீனா இருந்தாலும் அதை ஓரளவு ஓவர் பவர் பண்ணி கரை சேர்க்கிறது அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். அதவே ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆரா ஃபேக்டரா இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். அவரோட காட்சிகள், அவரோட எமோஷன்ஸ், இது எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு எலிவேஷனை கொடுத்துருக்கு. டோட்டலாகவே இது ஒரு விஜய் படம் அப்படின்னு சொல்ற அளவு தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் பல எலிவேஷன் சீக்வன்சஸ் சிறப்பாகவே எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இன்டர்வல் பிளாக் நல்லாவே எடுத்திருந்தாங்க. அது ஒரு பிளாஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த சீக்வன்ஸ் இந்த படத்தோட ஒரு ஹைலைட்டாக இருக்கும். இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் பார்த்தாச்சு, படத்தில் நெகட்டிவ் இல்லாமல் நிறையவே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டைரக்டர் எச் வினோத்துக்கு ஒரு ஹானஸ்ட் இன்டென்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, அது இந்த படத்தோட ஃபேன் சர்வீஸ் மோட்ல நிறையவே காணாமல் போயிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. இதை விஜய் படமாக மாற்றணும்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க, வேற ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அதுக்காக எழுதப்பட்ட சீன்ஸ் கொஞ்சம் ரொம்ப வலிஞ்சு திணிக்கப்பட்டதா, ரொம்ப லாஜிக் இல்லாததா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். இந்த ஸ்டார் பவர் ஓவர் பண்ண விடாம இந்த ஹானஸ் இன்டென்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் காட்சிகள் வலிமையாக கொடுக்கப்பட்டிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல இருந்த அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் இந்த காட்சிகள் இருந்திருந்து அப்படின்னா இனிமே இது ஒரு பெட்டரான படமா இருந்திருக்கும். படத்தோட எல்லா காட்சிகள், எல்லா சீக்வன்ஸ், எல்லா கேரக்டர்ஸுமே தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற கேரக்டர் சுத்தி எழுதப்பட்ட மாதிரி தான் இருக்கு. அவருக்கான எலிவேஷன், அவருக்கான விஷயங்கள்னு எல்லாமே இதுல பார்த்து அந்த கேரக்டர் சுத்தி கட்டமைக்கப்பட்டதாவே இருக்கு. இதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய பிரச்சனையே. எல்லா பிரச்சனைக்குமே அவர் தான் வந்து தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க. அதுதான் அவங்களோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது புரியுது. பட் ஸ்டில் அது படமா கன்வெர்ட் ஆகல அப்படிங்கிறது ஒரு சோகமான ஃபீல். முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சிறப்பாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் எடிட்டிங்ல ரொம்ப ஹரீடான ஒரு பேஸ் தெரியுது. அதனாலேயே நிறைய காட்சிகள் எமோஷனலாக கரெக்டாக சீட் ஆகவே இல்லை. ஒரு எமோஷனல் சீன்ஸுக்கும் தேவையான ஒரு ஸ்கோப்போ இல்லை ஒரு டியூரேஷனோ கொடுக்கப்படல அப்படிங்கிறது ஒரு சின்ன உறுத்தலாகவே இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் நல்லாவே ஆன் பேப்பர்ல நமக்கு எமோஷன்ஸ் ட்ரிகர் பண்ணக்கூடியதா இருந்திருக்கு தான். பட் ஸ்டில் அது காட்சிகளாக கன்வெர்ட் ஆகலை இந்த ஹரீட் பேஸ்னால. பகவந்த் கேசரி தான் இந்த படத்தோட அடிப்படை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி டைரக்டர் எச் வினோத் எழுதின அந்த ஹானஸ்ட் இன்டென்ஷனான சீன்ஸ் பாஸ் மார்க் வாங்குற ஒரு மூட்ல இருந்தாலுமே நிறைய இடங்கள்ல அது கொஞ்சம் தேவையான இன்டென்ஷனை டைரக்டர் இன்டென்ட் பண்ண அந்த ஃபீலை கொடுக்காம போயிருது. அதனாலே நிறைய சீன்ஸ் கொஞ்சம் கிரிஞ்ச் மீட்டர்ல கொஞ்சம் ஓவர் போர்ட் போயிட்டு ஒரு ஃபீல் இருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, சில எமோஷனல் காட்சிகளையும் சரி, இது நல்லாவே புலப்படுது. அனிருத் அவர்களோட பாடல்கள் ஏற்கனவே சார்ட் பஸ்டர் ஆயிருந்தாலும் பிஜிஎம்ல அவரோட கேலிபருக்கு இந்த படம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துட்டே இருந்தது. அவரோட ரீசன்ட் ஸ்ட்ரீக் பாக்குறப்போ இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரான பிஜிஎம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்தது. ராவண மாவண்டா பாட்டை திரும்ப பிஜிஎம்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஓரளவு நல்ல ஒரு ஹீரோயிக் பில்டப்பை கொடுக்குது. பட் வில்லனுக்காக போடப்பட்ட அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், சில எமோஷனல் காட்சிகள்ல கொடுக்கப்பட்ட சில பிஜிஎம்மா இருக்கட்டும், அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் இருந்திருக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த கிராஃபிக் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பொறுப்புணர்வோட கையாண்டிருக்கலாம். அதுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டி படத்துல மிஸ் ஆகுற ஒரு ஃபீல்ல தான் இருக்கு. நிறைய காட்சிகள், குறிப்பா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு காட்சிப்படுத்துற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஓவர் பிளட் ஷெட்டும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸா எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா ஜோசப் விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கு இது நல்லது ஒரு ட்ரீட்டா இருக்கும். அவரோட கடைசி படம் அப்படிங்கிறனால திரையரங்கில் நிச்சயமா மக்கள் இந்த படத்தை கொண்டாடுவாங்க. பட் அதர் தன் தட் ஒரு நார்மலா ஒரு படம் போய் நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டஃபா தான் தெரியும். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.